ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிமான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாக்குத் துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையூர் திங்கள் பாமாலை ஆயப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு 27வது பாசுரத்தை அனுபவிப்போம். We are nearing climax in திருப்பாவை. நேற்றைய பாசுரத்தில் விரதத்துக்கு கருவிகள் பாஞ்சஜன்யம், பறை, கொடி, விளக்கு இத்தனையும் கேட்டான். இன்றைக்கு விரதம் முடிச்சுட்டோம், அதுக்கு நீ எங்களுக்கு சம்பாவனைனா சன்மானம், அதை குடு கண்ணா அப்படிங்கிறா. எங்களை நீ ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறா. சம்பாவனையை பாட வருகிறார் மைதிலி கணேசன் அவர்கள். கூடாரை வெல்லும் கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் கூடாரை வெல்லும் கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளைய தோடு செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பிள்ளை பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார மூட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடி இருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய் கூடாரை வெல்லும் கோவிந்த கோவிந்த கோவிந்த. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைதிலி, அருமையாக இருந்தது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். நப்பிண்ணை பிராட்டி சொல்லி கொடுக்குறா. இன்னைக்கு ஆண்டாள் கோஷ்டிக்கு என்ன சொல்லி கொடுக்குறா அப்படின்னா, கோவிந்தா அப்படிங்கிற நாமம்
கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இந்த கோவிந்த நாமம் ஹேட்ரிக் கான்சிக்யூட்டிவாக 3 பாசுரத்தில் வரும். கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனிரையை காப்பவன், பசுக்களை காக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மெய்த்தானை பாடிப்பற அப்படின்னு பெரியாழ்வார் ஆனிரை மெய்த்தவனுடைய புகழ பாடணும் அப்படின்னு சொல்றார். பாகவதத்தில் கூட குந்தி தேவியும் அவனை கோவிந்தா அப்படின்னு தான் ஸ்துதி பண்றான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு. ஆதிசங்கர பகவத்பாதர் கோவிந்த நாம பஜனை பண்ணுங்கோ அப்படிங்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிறார். ஒரு மகா பாபி, அவன் பேரு சத்திரபந்து அப்படின்னு. யுவராஜன் அவன் கொலை கொள்ளை அக்கிரமம் எல்லாம் பண்ணான். ஒரு ரிஷி கோவிந்த நாமத்தை சொல்லு அப்படின்னார். உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்கோ அப்படின்னான். அவர் சொன்னார், நீ பண்ற கொலை கொள்ளைய கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாமத்தை சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தோணித்து அதை தான் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு அந்த நாமாவை சொல்லிகிட்டே இருந்து கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணினான். ஆனால் அந்த நாமாவை சொல்ல சொல்ல அந்த கெட்ட விஷயங்கள் அவனை விட்டு விலகிறது. ஒரு நாள் யார் அந்த கோவிந்தன்னு தேட ஆரம்பிச்சுட்டான் அவன். அடுத்த ஜன்மால நல்ல பாகவதர்கள் குடும்பத்தில் பிறந்து நல்ல கதி அடைந்தான். 3 எழுத்து என்ற பெயரால் கத்திரபந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படிங்கிறார் ஆழ்வார் அவனை. பகவன் நாமாவை எப்போ நம்ம ஸ்மரிக்கணும் அப்படின்னா, காலம்பரை எழுந்துக்கிற போது ஹரி 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 ஹரியே அப்படின்னு 7 தடவை சொல்லணும். வெளியில எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா கேசவ நாமத்தை சொன்னா போற காரியம் ஜெயம். ராத்திரி படுத்துக்கிற போது மாதவா அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லிண்டு படுத்துக்கணும். ஒவ்வொரு கவளம் சாப்பிட்ற போதும் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா டைஜஷன் நன்னா இருக்கும், சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறார் காஞ்சி பரமாச்சாரியார். திருப்பதி மலைக்கு ஏறுறோமே, சீனிவாச பெருமாள் தானே மலை மேலே இருக்கார். சீனிவாசா அப்படின்னு நான் சொல்லிட்டு ஏறுறோம் இல்லையே, கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏறுறோம். அத்தானே விசேஷம் இந்த கோவிந்த நாமத்துக்கு. அதனால ஆண்டாள் எப்படி ஆரம்பிக்கிறா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறா. பகவானோடு கூடாதவர்களை, பாகவதர்களோடு கூடாதவர்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்த உனக்கு கோவிந்தாங்கிற பேர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார். ஆனா கூடியவர்களான எங்களை நீ ஜெயிச்சு என்ன பண்ண போற? நாங்க கேட்டதை நீ கொடுக்க வேண்டாமா கண்ணா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறா. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு தன்னோட அடியவரான பிரகல்லாதனை துன்புறுத்தினான் ஹிரண்யகசிபு. அதனால நீ நரசிம்ம அவதாரம் பண்ணின. தேவர்களோடு சொர்க்க பூமியை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பலி சக்கரவர்த்திக்காக வாமன அவதாரம் பூண்டு வந்த. பூமாதேவிய படுத்தரான் ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிறதுக்காக வராக அவதாரம் பண்ணின. தென்னிலங்கை கோமானை செற்ற வில்லும் அம்பும் ஏந்தி ராமனா நீ வந்த. கம்சாதி அசுரர்கள் பூபாரத்தை அதிகமாக்கினபடியினால பூபாரத்தை நீக்க கண்ணனா வந்து இத்தனையும் கூடாதவர்களை வெல்வதற்காக பண்ண. ஆனா நாங்க பெண்கள்ங்கிற எங்களுடைய அபிமானத்தை விட்டு உன்னோட கூடியவர்களா உன் முன்னாடி நாங்க நிக்கிறோம். இவ்வளவு நாளா நாங்க விரதம் இருந்தோம், எங்களுக்கு தரிசனம் கொடுக்காம உள்ள போறையே கண்ணா. மாலே மணிவண்ணா பாசுரத்துல 1 நிமிஷம் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு
நாங்க கேட்ட பலனையும் எங்களுக்கு கொடுக்கிற மாதிரி தெரியல. நாங்க என்ன தப்பு பண்ணினோம் கண்ணா? கூடாதவர்கள் கோஷ்டியில எங்களையும் சேர்த்துட்டியேடா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறார். உன்னோட கூடாதவர்கள் இடத்துல நீ ஜெயிச்சவன்னு நாங்க புகழல. உன்னோட கூடியவர்கள் இடத்துல நீ தோத்து போய் அவளை ஜெயிக்க வச்சவனே அப்படின்னு நாங்கள் உன்னை புகழ போறோம் அப்படிங்கிறார். தனக்கு பிடிச்சவர்கள் இடத்துல தோத்து போறது ஒரு பெரிய தர்மம். ஒரு நாள் சத்யபாமாவோட சொக்கட்டான் ஆடின்னு இருக்கான் கண்ணன். திடீர்னு கண்ணால ஜலம் விடுறான் அவன். சத்யபாமா கேட்கிற, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிற பீஷ்மர் ஆத்மாவை விட போறார், அவர் என்ன நினைக்கிறார், அதனால தான் நான் அழறேன் அப்படின்னு சொன்னான். அவரை மாதிரி ஒருத்தர் உலகத்தை விட்டு போயிட்டா பக்தர்களுக்கு குறைவு ஏற்படும். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவனே எல்லாம்னு இருக்கக்கூடியவர் அவர். அவர்கிட்ட தோத்த கண்ணானி, அந்த கூடியவர்கள் கோஷ்டியில எங்களையும் சேர்த்து எங்க கிட்ட நீ தோத்து வரக்கூடாதா? கூடாதவர்கள் கோஷ்டியிலையா எங்களை சேர்த்துட்ட? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறார். பஞ்சவடியில கோதாவரி கரையில நீச்சல் போட்டி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும். ஜட்ஜி யார் தெரியுமா? லக்ஷ்மணர். ரெடி ஸ்டெடி சொல்லியாச்சு. சொன்ன அடுத்த நிமிஷம் ராமர் வேகமா அடுத்த கரைக்கு போயிட்டார். சீதைக்கு சௌகுமாரியமான திருமேனி, மெதுவா தண்ணிக்குள்ள காலை வச்சு இனிஷியல் ப்ரிப்பரேஷன், வார்ம் அப் செக்ஷன் எல்லாம் முடிச்சு ஸ்டார்ட் பண்றா. அடுத்த கரைக்கு போன பிரபு இப்படி தலையை தூக்கி பார்க்கிறார். ஐயோ பாவம் சீதை அப்படின்னு நினைச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி 1லேருந்து 500 நம்பர் எண்ணிண்டு உட்காண்டிருக்க, அவள் வரட்டும் அப்படின்னு. சீதா பிராட்டி வர சலசலப்பு கேட்கறது அவருக்கு. அவள் திரும்பி போய் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயாச்சு அப்படின்னு தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தலையை தூக்கி வேக வேகமா ஓடி வர. சீதை அதை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறார். லக்ஷ்மணர் சிரிச்சுண்டே சொல்றார், எங்கிட்ட நீச்சல்ல தோத்தவர் அண்ணா அப்படிங்கிறார். ராமர் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுண்டார். ராமர் ராவணன் கிட்ட ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல, சீத்தை கிட்ட தோத்ததுதான் பெரிய விஷயம். சீதா பிராட்டி கிட்ட தோத்த மாதிரி கூடியவர்களான எங்க கிட்ட தோக்க மாட்டியா கண்ணா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறார். நாம் எல்லாரும் பகவானோட கூடாதவர்கள். எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம், எத்தனை பாவம் பண்ணியிருக்கோம். அவன் அருகில நம்ம போக முடியுமா அப்படின்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம்? தூரத்துல நிற்போம். ஆனா அவன் பயத்தோட நிக்கிற நம்மை தன் வசம் இழுப்பான். பக்தியோட ஒதுங்கி இருக்கிறவாளையும் தன்னோட சேர்த்துக்க கூடியவன். பல சந்தர்ப்பத்துல நாம இதை அனுபவிச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தா அப்படிங்கிற அந்த திருநாமம் 10 அவதாரத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்வார்கள். கோ அப்படின்னா வேதங்கள்னு அர்த்தம். மத்ஸ்ய அவதாரத்துல வேதங்களை காத்து கொடுத்தவன், அதனால கோவிந்தன். கோ அப்படின்னா மலைன்னு அர்த்தம். கூர்ம அவதாரத்துல மந்திர மலையை முதுகுல தாங்கினான், அதனால கூர்மமூர்த்தி கோவிந்தன். கோ அப்படின்னா பூமி, பூமியை வராகனாக இடர்ந்தெடுத்தான், அதனால வராகன் கோவிந்தன். நாம பெருமாளை சோஸ்திரம் பண்ற ஸ்துதிக்கு கோ அப்படின்னு பேரு. நரசிம்மன் பிரகலாதனுடைய ஸ்துதியை ஏத்துண்டான், அதனால நரசிம்மன் கோவிந்தன். கோ அப்படின்னா பூமின்னு சொன்னோம். வாமனனா வந்து திருவிக்கிரமனா பூமியை அளந்தான், அதனால அவன் கோவிந்தன். பரசுராமர் கோங்கிற இந்த பூமி முழுக்க சஞ்சாரம் பண்ணார், அதனால அவர் கோவிந்தன். ராமர் பூமி முழுக்க சக்கரவர்த்தியா இருந்து ஆட்சி பண்ணினார், அதனால அவர் கோவிந்தன். பலராமர் கலப்பையால கோங்கிற பூமியை உழுதார், அதனால அவர் கோவிந்தன். கோ அப்படின்னா பசு. கண்ணன் பசுக்களை மேய்த்தான், பசுக்களை ரட்சிச்சான்,
அதனால அவன் கோவிந்தன். கோ அப்படின்னா தர்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கல்கி அவதாரம் பண்ணி தர்மத்தை காப்பாற்ற போறார், அதனால அவரும் கோவிந்தன் தான். இப்படி தசாவதாரத்துக்கும் பொருந்தும்படியா உள்ள கோவிந்தனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசா இருக்கணும் அப்படிங்கிறார். நாடு புகழும் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா ஹனுமான். ராம பட்டாபிஷேகத்தின் போது ஹனுமானுக்கு ஒரு முத்து மாலையை பரிசா கொடுத்தா சீதா பிராட்டி. அதையும் ராமருடைய அனுமதியோடு எழுந்து போய் கொடுத்தாளாம். ஒரு மகாராணி உக்காண்ட இடத்திலேருந்தே கொடுக்கலாம். ஆனா உயர்ந்த கைங்கரியம் பண்ணினார் ஹனுமான். தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்ச கைங்கரியம். அதனால எழுந்து போய் கொடுத்தாளாம். அப்பேற்பட்ட நாடு புகழும் பரிசை பெற்றவர் ஹனுமான். தாயார் கடாட்சத்தோடு கிடைக்கும் சன்மானம் ரொம்பவும் சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்வார்கள். ராமர் ஹனுமன் மூலமா சொல்லி அனுப்புறார் சீதா பிராட்டிக்கு. என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னா, ராவணன் மாண்டான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு போய் சொல்லிட்டு வா ஹனுமன் அப்படின்னு சொன்னார். ஹனுமன் வந்தார் சீதா பிராட்டி கிட்ட. வாழி சோபனம் மங்கள சோபனம்னு வந்து சொல்றார். இப்பேற்பட்ட மங்கள விஷயத்தை சொன்னதுக்கு உனக்கு நான் என்ன சன்மானம் கொடுப்பேன் அப்படிங்கிறா. 3 லோகத்தையும் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சீதா பிராட்டி. என் பிரபு ராமர விஜயராகவனா பார்த்த சந்தோஷம், அத உங்ககிட்ட சொன்ன சந்தோஷம், உங்களோட முகத்தை பார்த்த சந்தோஷத்தை காட்டிலும் பெருசு 3 லோகங்கள் இல்லை அப்படின்னு விட்டார். ஒன்ன மாதிரி யாராலையும் பேச முடியாது அப்படிங்கிறா சீதா பிராட்டி. 2 பேர்கிட்டையும் சர்டிபிகேட் வாங்கினவர் ஹனுமான். ஹனுமன் விஷயத்தை சொல்லிட்டு வந்த உடனே பிரபு ராமர் சொல்றார், விபீஷணா நீ போய் பல்லக்கை எடுத்துண்டு போய் தாயார அலங்காரம் பண்ணிக்க சொல்லி அழைச்சிண்டு வா அப்படின்னார். இதை கேட்ட ஹனுமன் மனசு வருத்தப்பட்டது. நம்ம கிட்டையே சொல்லி இருக்கலாமே, இவா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல எனக்கு ஆனந்தம் இல்லையா அப்படின்னு. பெருமாளா இருந்தா கூட பெரிய மனுஷன் விஷயத்துல பார்ஷிகளாகத்தான் இருப்பா போல இருக்குன்னு நினைச்சுட்டார். அவரோட மனசை புரிஞ்சுட்டான் பிரபு ராமர். ஹனுமன்னு நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும்டா. ஏன் அவனை அனுப்பினேன் தெரியுமா? இந்த லங்கா ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்துருக்கேன். அது எம்டி ராஜ்யம். 1 வருஷ காலமா பிராட்டி கண்ணீரும் கம்பலையமா இருந்து அழிஞ்சு போயிருக்கு அந்த ராஜ்யம். சுபிட்சமான ராஜ்யம் ஆகணும் அப்படின்னா சீத்தையுடைய கடாட்சம் அவனுக்கு கிடைச்சாதான் அது சுபிட்சமா இருக்கும். அதனால தான் நான் அவனை அனுப்பினேன் அப்படின்னாராம். தேசிகர் கூட சொல்ற ஸ்ரீஸ்துதியில யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதீயாக தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாக. பிராட்டியுடைய கடைக்கண் பார்வை எங்க படுறதோ அங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நான் முன்னாடி போறேன்னு போட்டி போட்டுண்டு போறது அப்படிங்கிறார் தேசிகர் இந்த ஸ்துதியில. தாயார் கடாட்சத்தோட கிடைக்கக்கூடிய சன்மானம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு தெரியறது நமக்கெல்லாம். அடுத்தது கண்ணன் கிட்ட ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். என்னென்ன அணிகலன்கள் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. சூடகம் அப்படிங்கிறார். சூடகம் அப்படின்னா கையில அணியக்கூடிய வளையல். உன்னோட திருவடியை நாங்க முதல்ல பற்றுவோம், அதனால எங்களுக்கு சூடகம் வேணும் அப்படின்னா. தோள்வலை, தோல்ல போட்டுக்கிற வளைய குடு அப்படின்னா நாங்க உன்னை தழுவுற போது இந்த தோள்வளையோட தழும்பு உன்னுடைய தோல்ல உரசும் அப்படின்னு அர்த்தம். தோடு செவிப்பு. தோடு கீழ்காதுக்கு, செவிப்புங்கிறது மேல்காதுல போட்டுக்கிற ஆபரணம். இதுவும் உன்னோட தோள்களுக்கு அணிகலனா இருக்கும் உன்னை தழுவுற போது அப்படின்னு சொன்னான். அடுத்ததா பாடகம் அப்படிங்கிறார். பாடகம் அப்படின்னா கால்களில் அணியக்கூடிய சிலம்பு. உன்னோட நாங்க ஆனந்தமா இருக்கிற போது அன்பினோட மிகுதியினால எங்க காலை நீ பிடிப்ப,
அப்போ பாத கடகம் இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இத்தனை அணிகலன்கள் ஏன் சொல்றா அப்படின்னா, பெரிய உபனிஷத் விஷயத்தை உள்ள புதைச்சு வச்சிருக்கா ஆண்டாள் இந்த இடத்துல. ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைஞ்சு வைகுண்டம் போச்சு அப்படின்னா 5 விதமான உபச்சாரங்கள் அங்க நடக்கிறது அப்படிங்கிறார். ஒரு முக்தாத்மாவை ரிசீவ் பண்றதுக்கு 500 அப்சரஸ் பெண்கள் வருவாளாம். அதுல 100 பெண்கள் சதம் மாலாஹஸ்தாகான்னு மாலையை கொண்டு வந்து போடுவாளாம். சதம் வாசோஹஸ்தாகான்னு 100 பேர் புத்தாடை அணிவிப்பாளாம். சதம் சூர்ணாஹஸ்தாகா அப்படின்னு 100 பேர் நல்ல சூர்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து பூசுவாளாம். சதம் கந்தாஹஸ்தாகான்னு 100 பேர் வாசனை திரவியங்களை பூசுவாளாம். சதம் அஞ்சனஹஸ்தாகா அப்படின்னு 100 பேர் மை இட்டு விடுவார்களாம். இப்படி 5 விதமான உபச்சாரங்களை பண்ணுவார்கள் அவர்கள். ஒரு ராஜா குளிச்சுட்டு வந்தார் அப்படின்னா எப்படி சேவகர்கள் எல்லா வேலையும் பண்ணுவாளோ அந்த மாதிரி. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படிங்கிறார். இத அப்படியே நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில. கிருஷ்ணா அங்க அப்சரஸ் பெண்கள் பண்ணுவா, ஆனா எங்களுக்கு வேற யாரும் பண்ணக்கூடாது, நீயும் நப்பிண்ணை பிராட்டியம் தான் இத்தனையும் பண்ணணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்றா, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு அப்படிங்கிறார். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னு போடுறார். உன்னோட கூடி இருக்கிறது தான் சக்கரை பொங்கலை விட எங்களுக்கு முக்கியம். அன்னைக்கு கோபர் சிறுவர்களோட வனபோஜனம் பண்ணியே, அந்த மாதிரி நீயும் இப்பொழுது எங்களோட கூடி இருக்கணும். பாகவதர்களான எங்களோடையும் கூடி இருக்கிறது தான் உனக்கும் பிடிக்கும் கண்ணா அப்படிங்கிறார். பாகவதர்களோட கூடி இருப்பது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சீத்தையோட புஷ்பக விமானத்துல வரார் ராமச்சந்திரமூர்த்தி. அயோத்திக்கு போகணும், பரத்வாஜ ரிஷி சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு கம்பல் பண்றார். முடியாதுன்னு சொல்ல முடியல பிரபுவால. ஹனுமனை கூப்பிட்டு அயோத்தி போய் பரதன் கிட்ட நாங்க வர விஷயத்த சொல்லு அப்படின்னார். அவரும் போய் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து பார்க்கிறார், பரத்வாஜ ஆசிரமத்துல எல்லாரும் சாப்பிட்டுன்னு இருக்கா. ராமர் உடனே, ஏ ஹனுமன்னு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். என்னோட எதிர்க்க வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னார். சாப்பிடு அப்படின்னு சொன்னார். தன்னோட இலைய காட்டினர். சீத்தை பார்க்கிறா, 10 மாசமா நான் இவரை பிரிஞ்சு இருந்திருக்கேன், ஒரு வாய் ஊட்டி எனக்கு விடப்படாதா தன் இலையில அப்படின்னு அவள் நினைச்சுக்கிறார். குரங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுங்கிறாரே அப்படின்னு லக்ஷ்மணர் ஓரக்கண்ணால பார்க்கறாராம். 14 வருஷம் நான் தூங்காம கைங்கரியம் பண்ணியிருக்கேன், கண்டுக்க கூட இல்லை அண்ணா என்ன, இந்த குரங்குக்கு இவ்வளவு மரியாதையா அப்படின்னு லக்ஷ்மணர் நினைக்கிறாராம். ஹனுமன் அப்படியே நடுங்கிறார். பிரபோ நானா, சரிக்கு சமமாவா சங்கோச்சப்படுறார் ஹனுமன். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை உகந்து அப்படிங்கிற திருமங்கையாழ்வார். மர்க்கடம்னா குரங்கு, குரங்கு விலங்கு ஜாதி அப்படின்னு தள்ளி வைக்கலையாம் பிரபு. ஹனுமன் வாரும் வாரும் சும்மா வாரும் அப்படின்னர். கோதில் வாய்மையினோடு உடன் உண்பன் நான் அப்படிங்கிறது என்று உன்னோடு கூட சாப்பிடுற பாக்கியம் எனக்கு வேணும். நீ பரம பாகவதன், கைமாறு நான் உனக்கு இதை விட வேற என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாராம் பிரபு. எங்களோட கூடி இருக்கணும்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி பகவானும் நம்மோட சாப்பிடணும்னு ஆசைப்படுறானா. அதனால ஹனுமனோட உட்காண்டு சாப்பிட்டார் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். ஒரே இலையிலையா சாப்பிடுறது பிரபு அப்படின்னு கேட்கிறார் ஹனுமன். ஓ, இதை பிரிச்சா நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டார். உடனே தன்னுடைய ஆள்காட்டி விரலால நகத்தால இலை நடுவுல ஒரு கோடு போட்டார். அது வரைக்கும் வாழை இலையில நடுவுல நரம்பே கிடையாது, அதுக்கப்புறம்தான் நரம்பே வந்துதான். வாழை இலை வரைக்கும் நம்ம பிரபு ராமன் இருக்காருன்னு தெரியறது பாருங்க. கூடியிருந்து குளிர்ந்துங்கிற வரிகள் உபனிஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு.
பரமபதம் அடைந்த ஒரு ஆத்மா பிரம்மத்தை குளிர்ந்து அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துக்குள்ள புகுத்தி இருக்கா. இனி இந்த பாசுரத்துல ஒரு ஆச்சாரியனுடைய பெருமை பேசப்படுறது. கூடாரை வெல்லும் சீர், ஆச்சாரிய சம்பந்தம் எல்லாம் வேண்டாம் என்று யாரெல்லாம் ஒதுங்கி இருக்கார்களோ அவர்களையெல்லாம் வென்று தன்வசப்படுத்தி எம்பெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் ஆச்சாரிய புருஷர்கள். கோவிந்தா, கோ அப்படின்னா வாக்கு, நாவன்மை மிக்கவர் ஆச்சாரியன் அப்படின்னு தெரிகிறது. ஆச்சாரியனுடைய புகழ ஒரு சிஷ்யன் பரப்பணும், நாடே புகழற மாதிரி பரப்பணுமா. ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார எல்லாரும் புகழ்ந்தார். அவர் அந்த புகழ்ச்சியை ஏத்துண்டுட்டார். உங்களை மாதிரி ஒரு பண்டிதர் உண்டா? இல்லையே. உங்களை மாதிரி ஆழ்வார் பாசுரங்களுக்கு வியாக்கியானம் யாரும் பண்ணதில்லையே. இத்தனை புகழ்ச்சியும் கேட்டுண்டார் எம்பார். அவர் கரெக்டு நீங்க சொல்றது அப்படின்னு சொன்னார். இப்படி புகழ்ந்தவா எல்லாம் நேர போய் ராமானுஜர் கிட்ட போய் சொல்லிட்டார். சுவாமின், உங்க கசின் எம்பார் இருக்கார் இல்லையா, நாங்கள்லாம் அவரை பாராட்டினோம். ஆமா கரெக்டுன்னு அவர் ஏத்துண்டார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ ராமானுஜர் கூப்பிட்டார் எம்பார. என்னப்பா இவாள்லாம் பாராட்டினாலாம், நீ எல்லாம் தகும் கரெக்டு அப்படின்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு எம்பார் சொல்றார், ஆமா அடியேன் அப்படித்தான் சொன்னேன் அப்படின்னர். ஏண்டா அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டார் ராமானுஜர். அதுக்கு எம்பார் சொல்றார், நான் ஸ்ரீசைலத்துல உள்ளங்கை நாயனாரா இருந்தேன், என்னை திருத்தி பணிக்கொண்டீர் நீர், என்ன பாராட்டுறா அப்படின்னா அந்த பெருமை யாரை சேரும்? உம்மத்தானே சேரும். அப்போ உங்களைத்தானே அவ கொண்டாடுறா. ஆச்சாரியன் பெருமையை நான் தடுக்கலாமா? அதனால்தான் கரெக்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் எம்பார். அப்போ நாடே புகழற மாதிரி அந்த ஆச்சாரியன் பெருமையை நம்ம சொல்லணும் அப்படின்னு தெரியுது. அந்த ஆச்சாரியன் நமக்கு 5 சம்பாவனைகளை கொடுக்கிறார். அத பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். சூடகம் அப்படின்னா திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். தோள்வலை அப்படின்னா சங்கு சக்கர முத்திரையை பொறிப்பார். தோடு அப்படின்னா காதுல மந்திர உபதேசம் பண்ணுவார். செவிப்பு அப்படின்னா நமக்கு ஒரு தாசிய நாமத்தை சூட்டுவார். பாடகமே அப்படின்னா எம்பெருமானின் திருவடி மாதிரி நெற்றியில் திருமண் இட்டு கொள்ளும்படி பண்றார். ஆடை உடுப்போம் அப்படின்னா ஞானத்தையே ஆடையாக உடுத்தி கொள்வதுன்னு அர்த்தம். என்ன ஞானம்? ஆச்சாரியன் திருவடியை விட்டால் பெருமாள் திருவடியை அடைய வேறு கதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்து விடுவார்கள். ராமானுஜர் திருநாராயணபுரத்தில் இருந்த சமயம் அந்த பெருமாள் முன்னாடி ஒரு பாடகர் பாடுவார், பெருமாளும் கேட்பார். அவ்வளவு க்ளோஸ் 2 பேரும். ஆனா ராமானுஜரை அந்த பாடகர் மதிக்க மாட்டார். ராமானுஜ சிஷ்யர்கள் சில பேர் என்ன பண்ணா, அவர்கிட்ட போய் சொன்னா, ராமானுஜருக்கு மோட்சம் உண்டான்னு நீ பாடுறீரோ அந்த பெருமாளை கேட்டுன்னு வந்து சொல்லுங்கோ அப்படின்னா. அவரும் போய் கேட்டார். பெருமாள் சொன்னார், ராமானுஜருக்கும் மோட்சம் உண்டு, அவர் திருவடியை பற்றினவாளுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு விட்டார். அடுத்த நாள் அந்த பாடகர் எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டார். அவர் சொல்றார், நீ பாடின, நான் கேட்டேன், அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்படின்னு விட்டார். ஆச்சாரியனை பற்றினால்தான் மோட்சங்கிற ஞானத்தை கொடுப்பவர். அதனால அதை ஆடையாக உடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதன் பின்னே பால் சோறு. பால் சோறுனா பெருமாள் தான் பால் சோறு. நெய் எது அப்படின்னாக்க ஆழ்வாருடைய பாசுரங்கள் தான் நெய். அந்த ஆழ்வார் பாசுரத்தை பாடி பாடி பெருமாளை அனுபவிக்கும்படி செய்பவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள். எம்பெருமானோடும் அவருடைய பக்தர்களோடும் வைகுண்டத்தில் கூடியிருக்கும் பாக்கியத்தை அருளுபவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள்னு ஆச்சாரியனுடைய பெருமை சொல்லப்பட்டது இந்த பாசுரத்துல. கடைசியா 3 விதமான சன்மானங்களை கேட்கிறாள் எம்பெருமானிடம் ஆண்டாள். சூடகமே, தோள்வலியே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்ற பல அணிகலன்கள் கேட்கிறா. இது முதலாவது சன்மானம். 2வது சன்மானம் ஆடை உடுப்போம் என்று அழகிய ஆடைகளை கேட்டாள். 3வது சன்மானம் பால் சோறு என்று போகியத்தை தரக்கூடிய உணவை வேண்டினாள்.
இரண்டாவது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மலரிட்டு நாமுடியோம்னு சொன்னாளே, ஆனா இந்த பாசுரத்துல இவை எல்லாம் வேணும்னு கேட்கிறாளே அப்படின்னா, நாங்களா இவைகளை ஏற்க மாட்டோம், கண்ணன் இவைகளை கொடுத்தால் அவைகளை போக்கியமாக ஏற்போம் அப்படின்னு காட்டுறா இந்த இடத்துல ஆண்டாள். 3 சன்மானங்களும் 3 ரகசிய அர்த்தத்தை குறிக்கிறது என்று சொல்வார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். அணிகலன்கள் பஞ்சசம்ஸ்காரத்தையும், ஆடை என்பது ஞானம் சித்திச்சு பகவானுக்கு தொண்டு செய்வது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்னு அர்த்தம். பால் சோறு என்பது நல்ல உபதேசங்களை கேட்பது. இப்படி 3 சன்மானங்களை இந்த பாசுரத்தில் சொன்ன ஆண்டாளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். சதமகமணி நீலா சாரு கல்கார ஹஸ்தா சனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகோ அழகபிநிகிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆர்வத்தோடும் ரசித்தும் கேட்ட உங்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய கிருதஜ்ஞை.